அதிகத்துக்காக சேனல் போடலங்க. நெறைய பேருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சேனல் போட்டிருக்கேங்க. உங்களுக்கும் யாருக்காவது மாற்றுத்திறனாளிக்கு ஏதாவது உதவி வேணும்னா, கண்டிப்பா என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க உதவி பண்றோம். சரிங்களா? கண்டிப்பா உங்களால முடியும் சிஸ்டர். கடவுள் உங்களுக்கு துணையாக இருப்பார். உங்கள் பணி மேலும் நன்றாக தொடர மனமார்ந்த மகிழ்ச்சி, சந்தோஷமும் அப்படின்றாங்க சசி. ரொம்ப மகிழ்ச்சிம்மா. நான் கிரி. ஹாய் கிரி. கிரியா உங்க பேரு சிஸ்டர்? நானும் ஹவுஸ் ஒய்ஃபாங்க நீங்க? சரி, சரி. ஓகே, ஓகே. நீங்க எந்த ஊர் அப்படின்றாங்க சரவணன். நாங்க சென்னை ஆவடியிலேருந்து பேசுறோம்ப்பா. 40வது லைக்கா? தேங்க் யூ சசி. உறவ லைக் போடுங்கப்பா அப்படின்றாங்க. ஹாய் கோபாலகிருஷ்ணன். என்ன சொல்றீங்க? புரியலையே. அக்கா வணக்கம். கீதா வாம்மா, வாம்மா. ஹார்ட் பறக்கும்போது நெனச்சேன். சரி நீ நேரலை போட்டிருப்பேன்னு நெனச்சேன். இன்னும் நேரலை போடலையா? நான் நேரலை போட்டுனா இப்படியே நின்னுட்டேன் பாரு. இன்னும் எவ்வளோ கமாண்ட் இருக்கு? கடைக்கிட்ட ஒரு ஆள் நிக்கிறாங்க. நான் வண்டி ஓட்ட போறேன். அப்புறம் வந்து வேலு, ஹாய் வேலு. கீதா அப்படின்றாங்க. சரி அண்ணியாரே வணக்கம் அப்படின்றாங்க கீதா லட்சுமி. சொல்லுங்க டிரைவர் வரேன் கேரளா. வரீங்களா கேரளாவுக்கு? சரி, சரி. உடல் ஊனமுற்றோருக்கு எந்த மாதிரி உதவி செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க சரவணன் தம்பி. நாங்கள் வந்து முதல்ல வந்து எனக்கு இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் 40 கிலோமீட்டர் தூரம் மட்டும்தான் என்னால் வந்து உதவி பண்ண முடியும். எங்கே கால் பண்ணாலும் அவங்களோட நிலைமைகளை முதல்ல ஃபோனில் வீடியோ காலில் பார்ப்பேன். அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து கவர்மெண்ட் மூலிமா கிடைக்கிற ஒரு ஊதியம் கிடைக்குதா அப்படின்றத முதல்ல விசாரிப்பேன். நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இல்லை. கேம்ப் வந்து எங்கெங்கே நடக்குது அப்படின்றத அவங்களுக்கு சொல்லுவேன் நான் முதல்ல. அந்த மாதிரி இருக்கிறவங்கள கேம்புக்கு கூட்டிகிட்டு போவேன். என்னால் முடிஞ்சது ஆள் வச்சு கூட்டிகிட்டு போவேன். இல்லை நான் போவேன் டைரெக்டாக. அதுக்கப்புறம் ஆஃபீஸர்கிட்டலாம் பேசி அவங்களுக்கு முதல் உதவியே வந்து அவங்களுக்கு அந்த கார்டு வந்துச்சான்னு கேட்பேன். அந்த மாற்றுத்திறனாளி கார்டு வந்துச்சான்னு கேட்பேன். அந்த கார்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்து முதல்ல அவங்க வாழ்வாதாரத்தை முதல்ல சரி பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கால் இல்லையா, ஒரு கை இல்லையா, இல்லை வீல் சேர் வேணுமா, இல்லை அந்த நடந்து போகிற ஸ்டிக்கு வேண்டுமா, இந்த மாதிரி எல்லாம் விஷயம்லாம் வந்து நிறைய இருக்கீங்களே, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து போய் சேரும் வகையில் நிறைய உதவிகள் நான் பண்ணிகிட்ருக்கேங்க. நம்ம சேனல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பாருங்கள். அதுக்கப்புறம் கீதா நலமா, சாப்பிட்டாச்சா, ரொம்ப பிஸியா அப்படின்னு கேட்குறாங்க சசி. அக்கா எப்படி இருக்கீங்க? எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் திண்ணனூர் தானே சொன்னீங்க? ஒன்றுமே இல்லை, பிருந்தாவன் நகர் மாவு மில்லு, அங்கே தான் என்னோடய கடை இருக்கே. சிஆர்பிஎஃப்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க, கேட்டுட்டு வாங்க. சிஆர்பிஎஃப் கிட்ட வந்துட்டு பிரபான்னு மெயின் ரோட்டில் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. பிரபான்னு சொன்னாலே தெரியும் எல்லாருக்கும். சரிங்களா? இல்லை இன்ஸ்டா ஐடி ஆர் பிரபா, அதில் போனீங்கன்னா அதில் வேணால் நம்பர் எடுத்துக்கலாம். வணக்கம் சகோதரி அப்படின்றாங்க வெங்கடேஷன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? விக்டர் செல்வம். அப்புறம் சிஸ்டர் நாங்களும் உதவி செய்யலாமா? கண்டிப்பாக வாசசி. கீதா எவ்வளோ பெரிய உதவியெல்லாம் செஞ்சிட்ருக்கு. சொல்கிறது கிடையாது. ஆனால் கீதா வந்து எப்படின்னா சைலண்ட்டாக எல்லாருக்கும் உதவி பண்ணுவாங்க. மீடியா முன்னாடி வராது எந்த நியூஸும். ஆனால் பிரபாவோட உதவிகள் வந்து மீடியா முன்னாடி வருது. ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு போய் உதவி கிடைக்கணும். அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து அந்த சைலண்ட்டாக உதவி பண்ணுற மனப்பக்குவம். எனக்கு வந்து வேறு வழி கிடையாது. எல்லாருக்கும் வந்து அந்த நிறைய விழிப்புணர்வு கொடுக்கணும்ல. எனக்கு தெரிஞ்ச விஷயம் நிறைய விஷயம் நான் கற்று வச்சுன்னு அதெல்லாம் எல்லாருக்கும் போய் சேரணும்ல. அதனால் நான் அந்த மாதிரி கீதா வந்து சைலண்ட்டாக உதவி பண்ணிவிடுவாங்க. ஆனால் சொல்ல மாட்டாங்க யாருக்கும். என் தங்கச்சி ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் கீதா உன்னை. கண்டிப்பாக வாசசி போகலாம். கேப்டன் வாங்க வாங்க. 43வது லைக்கா? ஓகே பாய் சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளே அப்படி தான் போயிடுவாங்க, கிளம்பிடுவாங்க. குட் மார்னிங் சிஸ்டர் அப்படின்றாங்க நரேஷ் ஹானர் நரேஷ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி தான் உங்களோட நேரலை பார்க்கிறேன் அப்படின்றாங்க. அப்படிங்களா? வெல்கம். நான் நேரலையே போட மாட்டேன் சரவணன், அதனால தான். சரவணனா சீனிவாசன் சரியாக எழுத்து தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் உடல்நல பாதிப்பால் நான் நேரலையே போடுறதில்ல. யாராவது முக்கியமான விஷயம் வந்து நான் வந்து ஷேர் பண்ணணுன்னா மட்டும்தான் நேரலை வருவேனே. அதனால் நீங்கள் பார்க்க முடியாது, நிறைய நேரலை போட மாட்டேன். அப்புறம் வந்து மந்திரனா, பேரே மந்திரனா? ஹாய், நாங்களும் உங்கள் கூட வந்து சேவை பண்ணணுமா? வாங்க கண்டிப்பாக செல்வம். விளம்பரம் கூறியதற்கு
விபரங்களை கூறியதற்கு மிக்க நன்றி.